தாவேக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய திருச்சி செல்கிறார். விமானம் மூலம் திருச்சி செல்ல அவர் சென்னை விமான நிலையம் வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். சரியாக எப்பொழுது திருச்சி சென்றடைய இருக்கிறார்? வேட்புமனுவை எப்பொழுது தாக்கல் செய்ய இருக்கிறார்? முழு விவரங்களை சொல்லுங்க. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுவதற்கு தவேக தலைவர் விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல செய்ய இருக்கிறார். முன்னதாக திருச்சி செல்வதற்காக தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு விஜய் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் 2 தொகுதிகளில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல்ல பெரம்பூர் தொகுதிக்கான வேட்புமனு தாக்கலை கடந்த 30ஆம் தேதி அவர் செய்திருந்தார். அதில் தொடர்ச்சியா பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் ஆகிய தொகுதிகளில் தேர்தல் பரப்புரையும் தொடங்கியிருந்த ஒரு சூழல்ல இன்றைய தினம் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுவதற்கான அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தற்போது விமான நிலையத்தில் இருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி செல்கிறார் விஜய் அவர்கள். தொடர்ந்து வேட்புமனு தாக்கலை செய்த பிறகாக 11 மணி அளவுல வேட்புமனு தாக்கல் செய்த பிறகாக அதன் தொடர்ச்சியாக திருச்சி மரக்கடை பகுதியில நடைபெறக்கூடிய அந்த பிரச்சாரத்திலும் அவர் பங்கேற்க இருக்கிறார். திருச்சியை பொறுத்த மட்டில் பல்வேறு வழிகாட்டுதல்கள் தவேகாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி அவர் பரப்புரையை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில தேர்தல் ஆணையத்தின் தரப்புல சென்னையில அந்த பரப்புரை மேற்கொள்வதற்கு வழிகாட்டுதல் என்பது தேர்தல் ஆணைய தரப்புல வழங்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தவேகாவினர் பலரும் தன்னிச்சையாக விஜய் அவர்களுடைய வாகனத்தை பின்தொடர்ந்ததெல்லாம் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிந்தது. விதிகளை மீறி செயல்பட்டதாக கூறி அவர்கள் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்று திருச்சியில நடைபெறக்கூடிய கூட்டத்தில் பல்வேறு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. வழிகாட்டுகளை மீறாமல் அந்த பிரச்சார பயணம் என்பது இருக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய பயணம் எவ்வாறாக இருக்க போகிறது என்ற கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் விஜய் அவர்கள் தற்போது திருச்சியை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். வேட்புமனு தாக்கலை செய்த பிறகாக அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.